இன்னைக்கு மகாலயபக்ஷம் டே 6 சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சமையல். வாழைக்காய் பொடி பண்ணி பச்சை மோர் குழம்பு தான் இன்னைக்கு. ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கும் வாழைக்காவும் மிக்ஸ் பண்ணி ஒரு பொட்டேட்டோ கறி மாதிரி தான் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஸ்பூன் இந்த கரண்டியால் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு இதே கரண்டியால், இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் மிளகு, இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் தனியா, கொஞ்சம் வரமிளகா, கருவேப்பிலை, தேங்காய், ஒரு வாழைக்காவை பாதி வாழைக்காவா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதை கொஞ்சம் சிறப்பாக எடுத்துக்கலாம். இப்போது தனியா, மிளகு, வரமிளகா காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இதோட தேங்காய், கருவேப்பிலை இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்துடலாம். நல்லா வதக்கிண்டாச்சு. அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த வாழைக்காவை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வாழைக்காய் வேக வச்சு இந்த பொடி ரெடியாக பண்ணிட்டேன்னா உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஈஸியாக இருக்கும். வாழைக்காவை மட்டும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே போட்டும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வாழைக்காவையும் அரைச்சிட போகிறேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டுலாம். இதோட ஸ்வீட் பொட்டேட்டோவும் வாழைக்காவும் போட்டு உருளைக்கிழங்கு கறி மாதிரி சூப்பராக இருக்குது. ஹாஃப் ஸ்டீம் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் பெருங்காயம், இதில் கொஞ்சம் மிளகா பொடி போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி இது ஆப்ஷனல், இது யாரும் போட மாட்டா. பட் கொஞ்சம் நம்ம கலருக்கோசரம் போட்டுக்கலாம். வரமிளகா தான் போட்டுருக்கோம். ஸோ இது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த மிளகா பொடி வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சுடலாம். கொஞ்சம் குறகுறான்னு அரைச்சிக்கலாம். அப்புறம் வாழைக்காய் வெந்ததுக்கும் அதையும் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சுண்டாச்சு. வாழைக்காவையும் போட்டு அரைச்சிடுவோம். வாழைக்காய் நல்லா வெந்துருத்தோ இதை பாருங்கள். இப்படி கட் பண்ணனா ஈஸியாக கட் ஆகும். பார்த்தீங்களா? இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதோடு அரைச்சிடுவோம். வாழைக்காவை இதில் போட்டுண்டாச்சு. ஐ திங்க் இது வித்தியாசமான பொடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்குலாம். இதை அரைச்சிடுவோம். இது பல்ஸ் மோடில் அரைச்சிக்கிறது. இது கொஞ்ச நேரத்தில் உதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஆற நல்லா உதிரி ஆகிடும். சாதத்தில் போட்டு அப்படியே எண்ணெயோ நெய்யோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம அதே கடாயில் பண்ணிக்கலாம். பச்சை மோர் குழம்புக்கு வெறும் தாளிக்கிறது மட்டும்தான். கடுகு போட்டுக்கலாம். வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, தனியா பவுடர், இந்த பொடியெல்லாம் போட்டு கரிஞ்சிடாமல் அதை நல்லா மோரை கெட்டியாக எடுத்து இதை அதில் விட்டுடுங்க. சூப்பராக தேவைக்கேற்ப உப்பு இதை நம்ம விட்டுடலாம். பச்சை மோர் குழம்பு ரெடி. சமையல் சுட சுட சாதம், வாழைக்காய் பொடி. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாதம் போட்டு நெய்யோ எண்ணெயோ விட்டு சாப்பிட்லாம். அதாவது வாழைக்காய், ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு போட்டு ஒரு கறி, பச்சை மோர் குழம்பு. இதுதான் இன்னைய மகாலயபக்ஷ டே 6 சமையல்.